ட்ரம்ப்போட உண்மையான பவர் என்ன? அது வெறும் மது ரீதியான ஒரு அதிகாரம் மட்டும்தானா? இல்ல உலக அரசியலையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா? வாங்க இந்த புதிரான கேள்விக்கான பதில இப்போ நாம பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணாரு. அது ரொம்ப பெரிய சர்ச்சையை உண்டாக்கிடுச்சு. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்து மாதிரி சித்தரிக்கப்பட்டிருந்தார். ஆச்சரியம் என்னன்னா, இதை பார்த்து ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்ஸே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் மதம் அரசியல்னு ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சது. அப்பதான் நமக்கு ஒரு கேள்வி வருது. யோசிச்சு பாருங்க, வெறும் 44 ஹெக்டேர், அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு நாட்டோட தலைவர் தான் போப். அப்படிப்பட்ட ஒருத்தரால உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டை எதிர்க்க முடியுமா? அவர் பேசுற வார்த்தைக்கு பின்னாடி அப்படி என்னதான் சக்தி இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம முதல்ல ட்ரம்புக்கும் போப்புக்கும் நடுவுல நடந்த அந்த மோதலை பத்தி தெரிஞ்சுக்கணும். வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த சண்டை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, போப் பிரான்சிஸ் உலக அமைதி வேணும்னு பேசி அமெரிக்காவோட பாலிசிஸை கொஞ்சம் விமர்சனம் பண்ணாரு. உடனே ட்ரம்ப் அவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்னு கேட்டாரு. அதோட நிக்கல, தன்னை இயேசு மாதிரி போப் மாதிரிலாம் சித்தரிச்சு போட்டோஸை போட்டாரு. இதுக்கு போப்போட பதில் ரொம்ப தைரியமா இருந்துச்சு. ட்ரம்ப் நிர்வாகத்தை பார்த்து எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொன்னாரு. ஒரு தனி மனுஷனோட வார்த்தைக்கு இவ்ளோ பெரிய தாக்கம் எப்படி வருது? இத புரிஞ்சுக்கணும்னா நாம போப்போவோட வரலாறுக்குள்ள கொஞ்சம் போகணும். அவரோட சக்தி காலப்போக்குல எப்படி மாறுச்சுன்னு பார்க்கலாம். போப் பதவி, அதாவது பப்பாசி, லத்தீன் மொழியில தந்தைன்னு அர்த்தம் வர்ற பப்பாங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. இயேசுவோட சீடரான புனித பேதுரு தான் முதல் போப்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இது வெறும் ஒரு போஸ்டிங் இல்ல, கிட்டத்தட்ட 2000 வருஷ பாரம்பரியத்தோட ஒரு சின்னம். ஆரம்பத்துல கிறிஸ்தவம் சட்டப்பூர்வமானதும் போப்போட பவர் மெதுவா அதிகமாகி மிடில் ஏஜ்ல உச்சத்தை தொட்டுச்சு. அப்போலாம் ராஜாக்களையே நீக்கிற அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆனா 1870ல இத்தாலி ஒன்னா சேர்ந்தப்போ போப் தன்னோட நிலத்தையெல்லாம் இழந்து வத்திக்கானுக்குள்ளேயே முடங்கிட்டாரு. அப்புறமா 1929ல முசோலினியோட ஒரு ஒப்பந்தம் போட்டு வத்திக்கான் மறுபடியும் ஒரு தனி நாடா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இங்க பாருங்க, போப்போட சக்தி எப்படி மாறி இருக்குன்னு தெளிவா புரியும். ஒரு காலத்துல ராணுவம், நிலம், நேரடி அரசியல் அதிகாரம்னு ஹார்ட் பவரா இருந்தது. இப்போ தார்மீக அதிகாரம், ராஜதந்திரம், உலகளாவிய செல்வாக்குன்னு சாஃப்ட் பவரா உருமாறி இருக்கு. இவ்ளோ பெரிய சாஃப்ட் பவரோட மையம் உலகத்திலேயே மிகச் சிறிய நாடுகள்ல ஒன்னுல வருதுங்கிறது தான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே. வெறும் 44 ஹெக்டேர், தோராயமா ஒரு 110 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் போப் ஆட்சி செய்யற வத்திக்கான் நாட்டோட மொத்த பரப்பளவு. நம்பவே முடியலல்ல. ஆனா இந்த குட்டி நாட்டோட வருமானத்தை பாருங்க. 2024ல மட்டும் கிட்டத்தட்ட 1.23 பில்லியன் யூரோ. இவ்ளோ பணம் எப்படி வருது? எங்க இருந்து வருது? பாதி வருமானம் உலகம் முழுக்க இருக்கிற கத்தோலிக்கர்கள் கொடுக்கிற நன்கொடைகள்ல இருந்து தான் வருது. மிச்சம் இருக்கிற வருமானம் வத்திக்கன் மியூசியம், சொத்துக்கள், அப்புறம் முதலீடுகள் மூலமா கிடைக்குது. சரி, இந்த வரலாற்று பின்னணியும் பணபலமும் நிஜ உலகத்துல எப்படி ஒரு சக்தியா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். 1960களில் நடந்த 2ஆம் வத்திக்கான் கவுன்சில் தான் போப் பதவியோட வரலாற்றுல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அது வரைக்கும் ஒரு மூடின கதவு மாதிரி இந்த சர்ச்சை உலகத்தோட பேச ஆரம்பிச்ச ஒரு நவீன ஓப்பனான அமைப்பா மாத்துனது இந்த கவுன்சில் தான். இந்த கவுன்சில்ல என்ன முடிவு பண்ணாங்க? மத்த மதங்களோட பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம தாய்மொழியிலேயே வழிபாடுகள் நடத்த அனுமதிச்சாங்க. சாமியார்கள் மக்களை பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க. இதோட தொடர்ச்சியா போப் 2ஆம் ஜான் பால் உலகம் முழுக்க பயணம் செஞ்சு போப் பதவிய ஒரு குளோபல் லீடர்ஷிப்கான அடையாளமா மாத்தினாரு. இந்த அடிப்படை மாற்றம்தான் இன்னைக்கு போப் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உலக அரசியல் அரங்கத்துல இவ்ளோ மதிப்பும் தாக்கமும் ஏற்பட காரணம். இந்த சாஃப்ட் பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணுமா? ஈரானை பாருங்க. ட்ரம்ப் போப் சண்டையில ஈரான் ரொம்ப ஸ்மார்ட்டா உள்ள வந்துச்சு. போப்புக்கு ஆதரவு கொடுத்து இயேசு இஸ்லாமுக்கும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி ட்ரம்ப்பை கண்டிச்சது. இத்தாலியோட நட்பை பாராட்டினாங்க. மொத்தத்துல ஒரு மத சண்டைய தங்களுக்கு சாதகமான ஒரு டிப்ளமேட்டிக் வெற்றியா மாத்திக்கிட்டாங்க. கடைசியா நமக்கு வர்ற ஒரே கேள்வி இதுதான். இவ்வளவு பழமையான ஒரு பதவி இந்த நவீன உலகத்துல எப்படி இவ்ளோ பெரிய பவரோட இருக்கு? போப்போட உண்மையான சக்தி ராணுவத்திலேயோ நிலப்பரப்புலையோ இல்ல, அது கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கையிலையும் அவரோட தார்மீக அதிகாரத்திலையும் தான் இருக்கு. அதுதான் காலத்தால் அழிக்க முடியாத அந்த சக்தியோட ரகசியம்.